ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா கர்நாடகாவில் இருக்கிற சித்ரதுர்கா டவுன்ல இருக்கோங்க. சித்ரதுர்கா டவுனோட பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ், கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், சித்ரதுர்கா டவுன்ல ஒரு பிரைவேட் பஸ் ஸ்டாண்டும் இருக்குங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கர்நாடகா சித்ரதுர்கா டவுன் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நாம பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. ஸோ இங்க வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் ஓடும். நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க, NWKRTCன்னு சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸஸும் ஓடும். எல்லாம் கேஎஸ்ஆர்டிசி தான். நம்ம ஊர்ல எப்படி சேரன் சோழன் நல்லா பிரிச்சு வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி இங்க வந்து அந்தந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு சிட்டிக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு ஆட்டோ தான் இங்க கனெக்டிவிட்டி. டவுன் பஸ்ஸஸ் ரொம்ப கம்மி இங்க. வெளியவே வந்து ஹோட்டல் அண்ட் லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நான் ஸ்டே பண்ணிருக்கிற ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நாம பஸ் ஸ்டாண்டு சீக்கிரம் போய் உள்ள ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா மக்களே? ஈவினிங் 6:30 ஆயிடுச்சுங்க. ஸோ டே லைட் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால ஈவினிங் அண்ட் நைட் டைம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு இது காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் காலையிலயும் உங்களுக்கு காமிக்கிறேன் டே லைட்ல மார்னிங் என்ன மாதிரி பஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிருந்து பெங்களூருக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. பெங்களூருக்கு, தும்கூருக்கு, இன்ஃபேக்ட் கோயம்புத்தூருக்கெல்லாம் கூட இருக்கு. கோயம்புத்தூர், மைசூருக்கெல்லாம் கூட நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம பஸ் ஸ்டாண்ட் உள்ள வந்தாச்சு. பிளாட்ஃபார்ம் ஏரியா இது. ஸோ பிளாட்ஃபார்ம் வந்தாச்சுங்க. பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டு அங்கிருந்து என்னென்ன பஸ் எல்லாம் போகும்னு போட்டிருக்காங்க. வாவ், திருவண்ணாமலை, சேலம், நம்மூர் பஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல தாங்க இருக்கு. சென்னை, கரூர், திருவண்ணாமலை, தும்கூர், கோலாறு, திருப்பதி இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருந்து கிளம்புதுங்க. சித்ரதுர்கா டு தமிழ்நாடு பஸ்ஸஸ், திருவண்ணாமலை, திருப்பதி பஸ்ஸஸ் முக்கியமா அதெல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருந்து எடுக்கணும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல இருந்து பாத்தீங்கன்னா தாவணகரே, பெலகாவி, பனாஜி, இங்கிருந்து கோவாவும் பக்கங்க. கோவா, மும்பை, பூனே, கோலாபுரா இங்கெல்லாம் கூட பஸ் இருக்குங்க. மகாராஷ்டிரா, கோவாக்கு கூட. வா, வேற லெவல். ஸோ அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருந்து ஹாசனா, நெல்மங்கலா, மைசூரு இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ். திப்தூர், கோயம்புத்தூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ங்க. சன்னராயப்பட்டனா, மைசூர் மார்க்கத்துல போற பஸ்ஸஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருந்து கிளம்புது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல இருந்து பாத்தீங்கன்னா மங்களூரு, தர்மஸ்தலா இங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல இருந்து போகுது. சிக்மங்களூர் பஸ்ஸஸ் கூட பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல இருந்து தான் எடுக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல இருந்து பாத்தீங்கன்னா ராய்ச்சூர், இதெல்லாம் ஃபுல் கர்நாடகா, நார்த் கர்நாடகா போற பஸ்ஸஸ். கொப்பளா, ஹொஸ்பேட் தான் ஹம்பி. ஸோ அங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல இருந்து போகுது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல இருந்து பாத்தீங்கன்னா சிரிகெரே, அலகாவடி, லக்ஷ்மி நகரா, கோட்டூரு இங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல இருந்து கிளம்புது. இங்க என்னன்னு தெரியலங்க, இந்த ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். நம்ம வீடியோ எடுத்தா கரெக்டா வீடியோ ஃப்ரேம்குள்ள வந்து வாய்ஸ் சொல்லிட்டு போறாங்க, அநியாயம் பண்றாங்க. ஸோ இங்க பாருங்க, ஃபுல்லா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் தான். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து 7 மணிக்கு மேலதான் வரும் போல பஸ் ஸ்டாண்டுக்கு. இந்த டைமுக்கு எதுவும் அம்பாரி உற்சவ் மாதிரியான பஸ்ஸஸ் எல்லாம் காணோம். ஃபுல்லா கேஎஸ்ஆர்டிசி, NWKSRTC பஸ்ஸஸ் தான் இருக்கு.
ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்லயே இருக்குங்க. நிறைய லாட்ஜஸ் இருக்கு ஸ்டே பண்றதுக்கு. உங்களுக்கு 600 இருந்து அவைலபிளா இருக்கும். மக்களே, பஸ் ஸ்டாண்ட் உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஃப்ரெஷ் அப்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இது வெயிட்டிங் ஏரியா. 2 வீலர் ஸ்டாண்டும் வந்து உள்ளே வச்சிருக்காங்க, ஃப்ரண்ட்லயே இருக்கு. 4 வீலர் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி தெரியல பக்கத்துல. 2 வீலர் ஸ்டாண்டு தான் பாக்குறேன். வெளியே ஃபுல்லா நிறைய ஆட்டோஸ் இருக்கும் உங்களுக்கு as usual. அதுக்கு ஆப்போசிட்ல நாம இப்போ வந்து என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இங்க ஃபுல்லா லைனா லாட்ஜஸ் இருக்குங்க. பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹோட்டல் ஃப்ரண்ட்லயே இருக்கும். மக்களே, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வெஜ் கானாவாலா அப்படிங்கிற ஒரு ஷாப்ல சாப்பிட போறோம். பாத்தீங்கன்னா ரொட்டி, பூரி, பலாவ், இட்லி, தோசை இதெல்லாம் நைட்டுக்கும் கிடைக்குது. ஸோ என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நாம் வந்து ஒரு வெஜ் ஊட்டா கேட்டிருக்கோம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கடைங்க நிறைய இருக்குங்க. சித்திரதுர்கால வெஜ், பியூர் வெஜ் சாப்பாடு. மக்களே, என்னென்ன கிடைக்குது பாருங்க வெஜ் ஊட்டால. ரொட்டி, சப்ஜி, பொரியல், பெரிய வெங்காயம், ஊறுகாய், தயிர், மோர் எல்லாம் கொடுக்குறாங்க. வாங்க ஒரு கட்டு கட்டலாம். சாப்பிட்டு நாம ரைஸும் வாங்கிக்கலாம். ரொட்டி சாப்பிட்டு வாங்க சுட சுட சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம இருக்கிறது சித்திரதுர்கால இருக்கிற MH ரோடுங்க. இதுதான் மெயின் மார்க்கெட் ஏரியா. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெயின் மார்க்கெட் ஏரியா. இங்க கிடைக்காத பொருட்களே இல்லைங்கிற மாதிரி செப்பல்ஸ், ஜுவல்ஸ், எலக்ட்ரிக் ஷாப்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஃபுட்டுக்கான ஐட்டம்ஸ், வீட்டுக்கான உபயோக பொருட்கள், ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்கு. MH ரோடு சித்திரதுர்கா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கரெக்டா MH ரோடு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இது பாருங்க, வீட்டு உபயோக பொருட்கள், நம்ம தோட்டத்துக்கெல்லாம் தேவையான ஹார்ட்வேர் பொருட்கள், மம்முட்டி இதெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. சுத்தியல், இரும்பு ஐட்டம்ஸ், பவர் டூல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ், ஃபேன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குதுங்க MH ரோட்ல. க்ளோத் ஷாப்ஸும் இருக்கு. சாட்டர்டே சண்டே பிஸியா இருக்கும். நாம ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க பூ வித்துட்டு இருக்காங்க பாருங்க. நாம ஒரு 7:30 7:45 எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. பூக்கடைகள், பழக்கடைகள் பிஸியா இருக்கு எப்பவுமே MH ரோடு சித்திரதுர்கால. இதெல்லாம் ஃபுல்லா ஃப்ரூட் ஷாப்ஸ். இங்க பாருங்க, கர்நாடகால பெங்களூர்லயும் பார்த்திருக்கேங்க, மற்ற இடங்கள்லயும் பார்த்திருக்கேன். இந்த பூக்கள் மேல அவங்களுக்கு அலாதி பிரியவங்க. வீட்டுல நல்லா பூஜை பண்ணுவாங்க போல. இங்க பாருங்க எவ்வளவு பூ வாங்கிட்டு போறாங்கன்னு வீட்டுக்கு. பைனாப்பிள் எல்லாம் குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. வயலட் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர்னு அப்படியே ஃபுல்லா பூக்கள் மயமா இருக்கு. எவ்வளவு பூ வாங்கிட்டு போறாங்க பாருங்களா வீட்டுக்கு. நாமெல்லாம் வந்து ஒரு 2 பூ போட்டு சாமி கும்பிடுவோம். ஏதாவது விசேஷ நாட்களுக்கு தானே இவ்வளவு பூ வாங்குவோம். இங்க நார்மலாவே எல்லாரும் எவ்வளவு பூ வாங்கிட்டு போறாங்க பாருங்க. ஆப்போசிட்ல பேக்கரி எல்லாம் இருக்கு. ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் இங்க தாராளமா இருக்குங்க. நம்ம ஊர்ல தான் டாஸ்மாக் அந்த மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கும். பார்ஸ் அண்ட் ஒயின் ஷாப்ஸ். இது வந்து MH ரோட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் போற ரூட்டுங்க. மஸ்ஜித்ஸ் நிறைய இருக்கு. மெக்கா மஸ்ஜித்னா அந்த மாதிரி பள்ளிவாசல், தர்காஸ், பள்ளிவாசல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. ஷூ ஷாப்ஸ். டே டைம்ல இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில ஒரு வாக் வருவோம். இது நைட் டைம் உங்களுக்கு
நம்ம சித்ரதுர்காவோட நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான். பிஸியா இருக்கு பாருங்க, எல்லாம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற சமயம், அதுவும் வீக்கெண்ட் அன்னைக்கு. எம்ஹெச் ரோட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குங்க. ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ், சிக்கன், சில்லி சிக்கன், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். வெஜ், நான்வெஜ், கோபி ஃப்ரை, இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வித்துட்டு இருப்பாங்க. இங்க குளிர்காலத்துல எல்லாம் நல்லா குளிரும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேசஸை விட இங்க நல்லாவே குளிர் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில இருந்து நார்த் போக போகவே பாத்துட்டீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி எல்லாம் சரியான குளிரா இருக்குங்க. குளிர்ல கூட நமக்கு மாடரேட் குளிர் தான். தமிழ்நாடு தாண்டியாச்சுனாவே குளிர்னா எக்கச்சக்க குளிர் அடிக்கும், வெயில்னா எக்கச்சக்க வெயில் அடிக்கும். மக்களே இங்க பாருங்க, எம்ஹெச் ரோட்ல ஒரு தர்கா பார்த்தோம்ல, இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு பாருங்க. கரெக்டா அப்பப்போ டைமுக்கு அந்த 6 நேரமும் 5 நேரமும் தொழுவாங்கல்ல, அந்த நேரத்துல அழகா வந்து அந்த பாங்கு ஓதுறாங்க. நல்லா இருக்கு. நம்ம பக்கத்துல தான், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் ஸ்டே பண்ணிருக்கோமா, கரெக்டா டைமுக்கு அந்த சவுண்ட் கேட்கும் போது நல்லா இருக்கும். மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரில வாழ்றதே வந்து ஒரு தனியான இன்பம் தான். எல்லா கல்ச்சரை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிறோம்ல. நம்ம சாப்பிட்டோம்ல போஜனாலயா, அது இங்கதான் இருக்குங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். வெஜ், நான்வெஜ் எல்லாமே. லாட்ஜஸ் இருக்கு பாருங்க. நம்ம ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 லாட்ஜ் இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே. சிட்டிக்குள்ள நிறைய இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு 5-6 லாட்ஜ் இருக்கு. ஒரு லாட்ஜ் இல்லாட்டிலையும் இன்னும் ஒரு லாட்ஜ்ல உங்களுக்கு ரூம்ஸ் கிடைச்சிரும். விவேக் டீலக்ஸ் லாட்ஜ். நாம தங்கி இருக்கிறது மஞ்சுநாத் லாட்ஜ். மொபைல் ஆக்சசரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இங்க நம்ம மெட்ரோ சிட்டிஸ்லயே இருந்து பார்த்துட்டு டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 8 மணிக்கெல்லாம் வந்து கடையை சாத்த ஆரம்பிச்சிருவாங்க. அட பாவீங்களான்னு இருக்கும் நமக்கு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஸோ சித்ரதுர்கா வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறைய மார்க்கெட் பிளேசஸ் இருக்கு. நம்ம வாட்டர் ஹீட்டர் ராட் ஒன்று கேரி பண்ணிட்டே வருவாங்க. எப்பவுமே சுடுதண்ணில தான் குளிக்கிறோம் அப்படிங்கறதுனால திடீர்னு ஹீட் ஆகாம போயிடுச்சு. சரி போய் மார்க்கெட்ல பாக்கலாம்னா ஒரு எலக்ட்ரீஷியன் ஷாப் இருந்துச்சு, குட்டி எலக்ட்ரிஷியன் ஷாப்பு. அங்க போயிட்டு அப்படியே அந்த வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு கையோட நம்ம மார்க்கெட் பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கோம். நம்ம நாளைக்கு கோகர்ணா போகணுங்க. போய் எத்தனை மணிக்கு பஸ்ன்னு கேட்டுப்போம். அப்பதான் காலையில கரெக்டா டைமுக்கு எந்திரிச்சு டே டைம்ல ஒரு சின்ன சிட்டி வாக் போயிட்டு கோகர்ணா கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும். மக்களே நம்ம டைம் கேட்டுட்டோங்க. நைட்டு 11:15 1:15 தான் இங்கிருந்து கோகர்ணாக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்காங்க. இல்லாட்டி நம்ம ஹாவேரின்னு ஒரு ஊருக்கு போய் ஹூப்ளி போற வழியில அங்கிருந்து சிர்சி போய் அங்கிருந்து கோகர்ணா போகணுமா. நாளைக்கு ஒரு சுத்த போறோம்னு நினைக்கிறேன். கோகர்ணா போறதுக்குள்ள வேற வழி இல்ல, மாறி மாறி போய் தான் ஆகணும். ஸோ இது பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்கெட் ரிசர்வேஷன் சென்டர் வச்சிருக்காங்க கேஎஸ்ஆர்டிசி. இது பாஸ் கவுண்டர் தனியா இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. லேடிஸ் ரெஸ்ட் ரூம், பேபி கேர் ரூம் இதெல்லாம் தனியா இருக்கு. இது நம்ம ஃப்ரண்ட்டுங்க, மெயின் என்ட்ரன்ஸ். இது சித்ரதுர்கா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ். லைனா பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லா இருக்கும் பாருங்க. அதே மாதிரி வெளியே வந்தோடனே வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, ஸ்டே பண்றதுக்கெல்லாம் ஹோட்டல்ஸும் நிறைய இருக்கும். நாம இங்க நேரா இருக்கு பாருங்க, இந்த பில்டிங் இருக்குல்ல, இதில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். மஞ்சுநாத் டீலக்ஸ். 600 rupees சிங்கிள் ரூம், நான் ஏசி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சித்ரதுர்கா டவுனை காலங்காத்தாலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். உங்களுக்கு ஈவினிங் எப்படி இருக்கும்னு காமிச்சா, நைட் லைஃப்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு சுத்தி இருக்கிற லாட்ஜ் ஏரியாஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும், பக்கத்துல மார்க்கெட் ஏரியாஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு காமிச்சா, நம்ம காலையிலயும் வந்து உங்களுக்கு ஒரே லுக் காமிச்சிடுறேன். ஸோ இன்கேஸ் நீங்க சித்ரதுர்கா மார்னிங் டைம் வந்தீங்கன்னா பக்கத்துல என்னென்ன மாதிரியான ஸ்டே, ஃபுட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத டீடைல்டா பாத்திரலாம். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகேவா?
வாங்க ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம் சித்ரதுர்கா டவுனுக்குள்ள. மக்களே, நம்ம சித்ரதுர்கா டவுனுக்குள்ள நிறைய உங்களுக்கு பிரைவேட் பஸ்ஸஸும் கிடைக்குங்க. இது வந்து பத்ராவதி அந்த ஏரியால இருந்து வர்ற பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் KSRTC பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் வந்து போகும். ஓகேவா? காலையில மழை பெஞ்சிருக்குங்க, செம்ம சில்லுன்னு இருக்கு கிளைமேட். நாம ஒரு நவம்பர் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதான் வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்தோம் ஹோட்டல்ல இருந்து. இங்க பாருங்க, இந்த ஹோட்டல்ல தான் நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். மஞ்சுநாத் ஹோட்டல் நல்லாவே இருக்குங்க. ரூம்ஸ் 600 rupees சிங்கிள் ரூம். டபுள் ரூம்னா கொஞ்சம் அதிகமாகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்லயே வந்து பேக்கரி எல்லாம் இருக்கும், டீ ஷாப்ஸு, டிஃபன் ஷாப்ஸும் இருக்கும். வாங்க டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக் போயிட்டு வரலாம். காலையில தண்ணி லாரியெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கு இங்க இருக்கிற ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ்க்கெல்லாம். பக்கத்துலயே வந்து உங்களுக்கு சூர்யா லாட்ஜ் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இன்னொரு லாட்ஜ் இருக்கு. ஒரு 4-5 லாட்ஜ் வந்து பக்கத்துலயே இருக்கு. இங்க ஒரு டிஃபன் ஷாப் இருக்கு பாருங்க, வாங்க. இட்லி, தோசை, பிசிபிளாபாத் எல்லாம் கிடைக்கும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, நம்ம ஹாட் அண்ட் பைப்பிங் இட்லி விட வாங்கி வச்சுங்க. சாம்பார் இங்க கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். சில சமயம் சாம்பார்ல வந்து ஸ்வீட் போட்டுருவாங்க. ஸோ அங்க இருக்கு பாருங்க, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்காது. இங்க தட்டு இட்லின்னு சொல்லுவாங்க, அதுவும் போடுவாங்க. ஸோ நீங்க கேட்டு வாங்கிக்கணும், தட்டு இட்லி வேணுமா, நார்மல் இந்த மாதிரி நாம சாப்பிடுற மாதிரி இட்லி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, இட்லி சாப்பிட்டு நாம பழம் சாப்பிட்டு இருக்கோங்க. பாருங்க, கர்நாடகால எங்க போனாலும் பலாவ் கிடைக்கும். ஹாட் அண்ட் பைப்பிங் பலாவ் அண்ட் வெங்காய பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்றதுக்கு செம காம்பினேஷனா இருக்கும். கர்நாடகாக்குள்ள டிராவல் பண்ணா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இங்க பாருங்க, சாம்பார், சட்னி, பலாவ், தயிர், மிளகா பஜ்ஜி சூப்பர் யம்மியா இருக்குங்க. ரியலி செம டேஸ்டா இருக்கு. காலங்காத்தாலேயே ஹாட் அண்ட் பைப்பிங் பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் என்ட்ரி பாயிண்ட் பக்கத்துல இருக்கும். நிறைய கடை இருக்கும். காலங்கத்தால் தள்ளுவண்டி கடைகள் கூட இருக்கு பாருங்க. நம்ம இன்னைக்கு இங்க போகணுங்க, கோகர்னா. ஸோ இங்கிருந்து வந்து ஹூப்ளி பஸ் பிடிச்சிட்டு காவேரி போயிட்டு அங்கிருந்து சிர்சி போகணும். நாங்க சிர்சி போயிட்டு அங்கிருந்து நாம இன்னொரு பஸ் பிடிக்கணுமா. ஒரு 10 மணிக்கு கிளம்புனா கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு கடை இருக்கு பாருங்க. காலங்காத்தால நாஷ்டா கடைகள்னு சொல்லுவாங்க. நாஷ்டானா மார்னிங் டிஃபன். இதெல்லாம் டவுன் பஸ்ஸஸ். டவுன் பஸ்ஸஸ் ரொம்ப கம்மிங்க. நம்ம ஊர் மாதிரி நிறைய டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்காது. சிட்டிக்குள்ள போறதுக்கு இந்த மாதிரி ஷேர் ஆட்டோஸும் ஆட்டோஸும் தான். ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே வந்து உங்களுக்கு இங்க பாருங்க பிரைவேட் பஸ்ஸஸும் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ SRS லாட்ஜ் ஒன்று இருக்கு, நாம தங்கி இருக்கிற லாட்ஜ் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேத்து ஈவினிங் காமிச்சன் தெரியுமா, நம்ம மார்க்கெட் போற வழி. ஸோ அந்த வழியில பாத்தீங்கன்னா இன்னும் 2 லாட்ஜ் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே வந்து உங்களுக்கு ஒரு 4-5 லாட்ஜ் இருக்குங்க. நாம தங்கி இருக்கிறது வந்து அங்க இருக்கு பாருங்க, மஞ்சுநாத் லாட்ஜ். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு 100-200 மீட்டர்ஸ் அப்படியே ஒரு சின்னதா ஒரு வாக். உங்களுக்கு சித்ரதுர்காவோட வைப்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. பேக்கரிஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குங்க. ஃபுல்லா வந்து ஷேர் ஆட்டோஸும் இருக்கு. காலங்காத்தால அழகா சாரல் மலை போட்டு சூப்பரா இருக்கு. வெதர் வேற. ஸோ நமக்கு இன்னைக்கு கோகர்னா போற டிராவலும் வந்து சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். கோகர்னால பாத்தீங்கன்னா நார்த் கர்நாடகா தான், பட் ஆனா கோஸ்டல் பக்கம் வந்துடும். நார்தர்ன் கோஸ்டல் கர்நாடகான்னு சொல்லலாம். எவ்வளவு ஷேர் ஆட்டோஸ் இருக்கு பாருங்க. காலையில ஸ்கூல் கிட்ஸ், காலேஜ் கிட்ஸ் எல்லாம் போற டைம் இல்ல, அதனால உங்களுக்கு நிறைய ஷேர் ஆட்டோஸ் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே. நிறைய மஸ்ஜித்ஸ் எல்லாம் இருக்கு எங்க பார்த்தாலுமே. சித்ரதுர்கா கோட்டை சுத்தியும் நிறைய நம்ம இஸ்லாம் மக்கள் இருப்பாங்க. சிட்டிக்குள்ளேயும் நிறைய இஸ்லாம் மக்கள் இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு சின்ன பார்க் இருக்கு. எள்நி இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு லேட் பேக்கான டவுன் தாங்க. ரொம்ப பரபரப்பெல்லாம் கிடையாது.
நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸஸும் இருக்குங்க இங்க. இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய இடம்னு பாத்தீங்கன்னா சித்திரதுர்கா கோட்டை, அதுக்கப்புறம் சந்திரவள்ளி குகைகள் தான். அந்த ரெண்டு இடத்து பத்தியுமே வந்து நான் எக்ஸ்க்ளூசிவா வீடியோ பண்ணியிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சின்னதா ஒரு பார்க் இருக்கு. நம்ம கர்நாடகால பார்க்ஸ் எல்லாம் வந்து எல்லா ஊர்லயுமே நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது இவங்க என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுல எல்லாம் நல்லாவே வேலை பார்க்குறாங்க. இங்க பாருங்களா, சிட்டி சென்டர்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எவ்வளவு கியூட்டா ஒரு கிரீன் ஸ்பேஸ் அமைச்சிருக்காங்க பாருங்க. மரங்களை அவங்களவா வெட்டுறது இல்லை, அதுதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே வந்து உங்களுக்கு பார்க்கு தான். எவ்வளவு பிளசண்டா இருக்கு பாருங்க. வெளியே எவ்வளவு ஹரிபரி இருந்தாலும் மக்களுக்கு ஹேங் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸ் அமைச்சிருக்காங்க. சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் ஒரு ரவுண்ட்ஸ் போவோம். மக்களே, சித்திரதுர்கா பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ்ல இருந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு சூப்பரான வியூ. எஸ்ஆர்எஸ் லாட்ஜ் பக்கத்திலேயே வந்து சூர்யா லாட்ஜ், அதுக்கப்புறம் நாம தங்கி இருக்கிற மஞ்சுநாத் லாட்ஜ் எல்லாமே பக்கத்துல இருக்கு பாருங்க. வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு ரவுண்ட்ஸ் போவோம். நைட் டைம் காமிச்சேன், அதனால உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ இருந்திருக்காது. பட் நைட் டைம் என்ன மாதிரி கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னு காமிச்சேன். உங்களுக்கு வந்து ஒரு 9:30 10 வரைக்குமே நல்லா பரபரப்பா தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் பஸ்ஸஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். இதெல்லாம் வந்து கேஎஸ்ஆர்டிசி சாரிகே ரெட் கலர்ல இருக்கிறது. ராஜஹம்சா வந்து நம்ம ஒரு எஸ்சிடிசி பஸ் மாதிரி, நார்மல் எஸ்சிடிசி பஸ் மாதிரி. பிரீமியம் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அம்பாரி உற்சவ் மாதிரியான பஸ்ஸஸ். பஸ் இங்க மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. பஸ் குவாலிட்டி எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டாவும் போக மாட்டாங்க. நம்ம கேரளா சேட்டன்ஸ் ஓட்டுவாங்க ராக்கெட் மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் ஓட்ட மாட்டாங்க. நல்லா சூப்பரா ஓட்டுவாங்க. நம்பி பயணிக்கலாம் நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்ல. லைட்டா மழை தூரிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நார்த் கர்நாடகா போற பஸ்ஸஸ்ங்க. கொப்பல், கோவா சைடு, பூனா சைடு எல்லாம் கூட பஸ்ஸஸ் போகுது இங்கிருந்து. சிட்டி சர்வீஸ்ல ஒரு தனி பஸ் விட்டுருக்காங்க பாருங்க, கிரீன் கலர்ல. பட் நிறைய இருக்காது, ஒரு பஸ் 2 பஸ் அப்படிதான் இருக்கும். நிறைய ஃப்ரீக்வன்சி நிறைய இருக்காது. வெளியூர் பஸ்ஸஸ் தான் நிறைய இருக்கு. இங்கிருந்து ஹொஸ்பேட்டைக்கும் நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. ஹம்பி போகணும்னாலும் உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும். மக்களே, பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம் உள்ள வந்தாச்சுங்க. வெயிட்டிங் ஏரியாஸ், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஷாப்ஸ் நல்லா இருக்கிற ஏரியா. எல்இடி ஸ்கிரீன் எல்லாம் கூட வச்சிருக்காங்க, எந்தெந்த ஒரு பஸ்க்கு எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து போகும் அப்படின்னு. கரெக்டா அந்த டைமிங்ஸ்க்கு, நாம இருக்கிற டைமிங்ஸ்க்கு எவ்வளவு பஸ்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். செல்லாக்கரை, பெங்களூரு, ஹொலக்கரை, ஹொசதுர்கா மாதிரி நிறைய ஊர்களுக்கு பஸ்ஸஸ் அடுத்தடுத்து. ஸ்டேஷனரி ஷாப்ஸ் எல்லாம் கூட இருக்கு பாருங்க. ஃபேன்சி ஷாப்ஸ், ஸ்டேஷனரி ஷாப்ஸ். விடாம ஹாரன் அடிக்கிறாங்கப்பா. பஸ் ஸ்டாண்ட்ல வந்தாவே இந்த வைப்ஸ் ஒட்டிக்குதுல. இது என்ட்ரன்ஸ் ஏரியாங்க. இது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து வெளியே ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போற வழி. இதெல்லாம் வந்து ராஜஹம்சா பஸ்ஸஸ்ங்க. நம்ம இன்னொரு டைம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கோகர்ணா போறதுக்கு எங்க போய் போகணும்னு. ஹாவேரி, சிர்சி போய் தான் போகணுமா. இங்க வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் ஏடிஎம் ஒன்று இருக்குங்க. ஸோ ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு. இது டவுன் பஸ்ஸஸ் வந்து நின்று போற இடம். ஸோ சித்திரதுர்கா வந்துட்டு நீங்க சிட்டிக்குள்ள இருக்கிற ஏரியாக்கு டவுன் பஸ்ல போகணும்னா இங்க வந்துக்கணும். ஃப்ரண்ட்ல எக்ஸிட் பக்கத்துல உங்களுக்கு டவுன் பஸ்ஸஸ் நிக்கிற இடம் இருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸிட் ஆகிற இடத்துலயும் வந்து நம்ம என்ட்ரி ஆகிற பஸ்ஸஸ் என்ட்ரி ஆகிற இடத்துல லாட்ஜஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி பஸ் எக்ஸிட் ஆகிற இடத்துலயும் லாட்ஜஸ் இருக்கு. நீங்க உள்ள இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டை தெரியுங்க. அங்க ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க மலை, அதுதான் சித்திரதுர்கா கோட்டை. செம்ம சூப்பரா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சித்திரதுர்கா வந்துட்டு 1 டே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த 2 இடம், சித்திரதுர்கா கோட்டையும் சந்திரவள்ளி குகைகளும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. எக்ஸிட் பக்கத்துலயே வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, காலங்காத்தால ஹாட் அண்ட் பைப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய ஆட்டோ ஷாப்ஸ் இருக்கும்.
ஆட்டோ ஷாப்ஸுங்கிற பாருங்க, ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ். ஸோ இங்கே தான் நேற்று நைட்டு நாம ஒரு வாக் போயிட்டு வந்தோம்ல மார்க்கெட்குள்ள, அந்த ரோடு தான் இது. இங்கேயும் லாட்ஜஸ் இருக்கு பாருங்க. இன்னொரு லாட்ஜ் அந்த சைடு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 லாட்ஜ் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் வெளியவே. ஃப்ரெண்ட்ஸ், நான் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இன்னொரு ஃபெசிலிட்டி ஒன்று காமிக்க மறந்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்க்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல டாக்ஸி ஃபார் ரெண்ட்னு இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க இங்க ஃபேமிலியோட வரீங்க, டாக்ஸி எடுத்துட்டு உங்களுக்கு சித்திரதுர்கா சுத்தி இருக்கிற பிளேசஸ் எல்லாம் சுத்தி பார்க்கணும்னா டாக்ஸியும் ரெண்ட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, மலைக்கு போற ரூட்டு. பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லயே ஸ்ட்ரெயிட் ரூட்டு. பட் ஆனா நடந்து போக முடியாது, டவுன் பஸ்ஸஸும் கிடையாது. எதர் ஆட்டோ எடுக்கணும் இல்லாட்டி டாக்ஸி எடுக்கணும். ஓகேவா? ஸோ எடுத்துட்டீங்கன்னா குகை, அதுக்கப்புறம் குகை கோவில் ஒன்று இருக்கும் சந்திரவள்ளியில. அந்த குகை கோவில், ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் பக்கத்துல வாணி விலாஸ் சாகர் டேம்னு ஒன்று இருக்குங்க, அதுக்கும் போகலாம் நீங்க. ஸோ நீங்க வந்து அழகா ஃபுட்டெல்லாம் முடிச்சுட்டு டாக்ஸியோ ஆட்டோவோ எடுத்துட்டு சூப்பரா சுத்தி பார்த்துட்டு போகலாம் சித்திரதுர்காவை. நாம ஹோட்டல் செக் அவுட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. அழகா உள்ள போயிட்டு நாம கோகர்ணா நோக்கிய பயணத்தை தொடங்க வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நம்ம சித்திரதுர்கா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் அண்ட் ஸ்டே, கனெக்டிவிட்டி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து காம்ப்ரிஹென்சிவா கவர் பண்ணியாச்சு. பஸ்ஸஸ் மாதிரி இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஏர்போர்ட் பஸ் பத்தின டீடைல்ஸ். தாவநகரிலிருந்து ஏர்போர்ட் வரைக்கும் போற பஸ். பேசஞ்சர் ஃபேரும் போட்டிருக்காங்க, தாவநகரில இருந்து எவ்வளோ, சித்திரதுர்கால இருந்து எவ்வளோ, தும்கூர்ல இருந்து எவ்வளோன்னு. ஸோ இன்கேஸ் நீங்க ஃப்ளைட்ல வந்தாலும் உங்களுக்கு ஏர்போர்ட்ல இருந்து பஸ் கனெக்டிவிட்டியும் இருக்கு. டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கு நீங்க ksrtc.inல புக் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். இங்க டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் டேபிள். பட் ஃபுல்லா வந்து கன்னடத்துல தான் இருக்கு. இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கலாம் அவங்க, பட் பரவாயில்ல, என்ன செய்யறது. இது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. பெங்களூர் போற ராஜஹம்சா பஸ், அதெல்லாம் கர்நாடகா சாரிகே டீலக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சித்திரதுர்கா டவுன் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு, ஹோட்டல்ஸு, ஃபுட்டு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காம்ப்ரிஹென்சிவாக கவர் பண்ண இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers from சித்திரதுர்கா பஸ் ஸ்டாண்டுங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.